Good morning, students. Today we see about the construction of a centroid of a triangle. முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் வருதல். நம்ம லாஸ்ட் கிளாஸ் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். எப்படி பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைகிறது, மீடியன்னா என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நிறையா பார்த்துருக்கோம். நம்ம டைரெக்டாக சம்முக்கு போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் நம்ம அதுக்கு முந்தின கிளாஸ் 2 கிளாஸ்லையுமே ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம சென்ட்ராய்டு வரைகிறத பற்றி பார்த்தோம். அதாவது குறுங்கோணத்துக்கு பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த கிளாஸ் பார்க்க போகிறோன்னா ஒரு விரிகோணத்துக்கு, அதாவது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 4.5ல் தேர்டு சம் பார்க்க போகிறோம். பயிற்சி 4.5ல் 3வது கணக்கு. Draw a triangle ABC where AB is equal to 6 cm, angle B is equal to 110 degree and AC is equal to 9 cm and construct its centroid. AB is equal to 6 cm, கோணம் B equal to 110 degree மற்றும் AC equal to 9 cm அளவுகளுக்கு முக்கோணம் ABC வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க. ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், உதவிப்படம். இது மாதிரி உதவிப்படம் வரையும் பொழுது நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரியே வரையணும், விரிகோணம் இருக்கிற மாதிரியே வரையணும். ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாக சம் போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிடணும். தென் யூ மார்க் த பாயிண்ட் ஏ. ஃபஸ்ட்டு ஒரு நேர்கோடு வரைஞ்சி அதில் ஒரு புள்ளி ஏன்னு குறிச்சிடணும். அதுக்கப்புறம் ஏலேருந்து பியோட தொலைவு 6 cm. Given is AB is equal to 6 cm. So we take the 6 cm radius and draw one arc. AB equal to 6 cm அளவு எடுத்து ஆரம் எடுத்து ஏவை மையமாக வைத்து ஒரு வில் வரைய போகிறோம். We draw one arc, take the radius 6 cm with center at A. Immediately you write the measurement 6 cm. Then our given is angle B is equal to 110 degree. நம்மளுக்கு கோணம் Bக்கு 110 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் Bயில் பாகைமனையை வைக்கிறோம். ப்ரொடக்டர் எடுத்துக்கணும். ப்ரொடக்டர் எடுத்து இந்த B பாயிண்டில் மார்க் பண்ணி வச்சிடணும். 110 degree you mark this 110 degree from the left side, this measurement. இடது பக்கத்திலிருந்து 0லேருந்து பார்த்துட்டு வரணும், 110 degree. Then you draw the line from the point. இதை நேர் 2 புள்ளிகளையும் வச்சு பியிலேருந்து ஒரு கோடு போட்டுறணும். இதை உடனே 110 டிகிரின்னு குறிச்சிடணும். யூ மார்க் த இமிடியேட் ஆங்கிள் 110 degree. தென் அவர் கிவன் இஸ் AC is equal to 6 cm. சாரி, AC is equal to 9 cm. Then you join this AC line. Then you immediately write the measurement 9 cm. Now we draw the perpendicular bisectors of the line AB. So we take the radius more than half of AB. பாதிக்கும் ஏபியில் பாதிக்கு மூல ஆரம் எடுத்து கோட்டுக்கு மேலே ஒரு வில் வரைகிறோம். above the line and below the line we draw 2 arcs. Then same radius with the center at B
we cut the arcs above the line and below the line. அதே அளவு ஆரம் கொண்டு பியை மையமாக வைத்து இரண்டு வில்லுகள் வரைஞ்சிருக்கிறோம். இந்த வில்லுகள் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளை இணைச்சிட்றோம். டாட்டர் லைனில் ஜாயின் பண்ணுறோம். we join these two points on dotted lines. Similarly, now you draw the another perpendicular bisectors for BC line. Similar this concept, taking the more than half of BC, draw two arcs above the line and below the line. Similarly, same radius, we cut that two arcs above the line and below the line. பாதிக்கு மேலே ஆரம் எடுத்து மேலே ஒரு வில் வரைஞ்சிருக்கோம், கீழே வில். அந்த விற்கால் வெட்டிக்கொள்ளும் புள்ளியை ஜாயின் பண்ணிடுறோம். We get two perpendicular bisectors. Now we mark this point P. This point is Q. Then we join the line P and C. We join the points P and C. P is the midpoint of line segment AB. We draw the median. That median is called, in a triangle ABC, one vertex C and the opposite side of AB, midpoint of opposite sides. C என்ற புள்ளியிலிருந்து அதுக்கு எதிரே உள்ள பக்கம் ஏபிக்கு, ஏபியோட மையப்புள்ளி பிக்கு ஒரு கோடு வந்திருக்கும். அந்த கோட்டுக்கு பேர் தான் மீடியன். Similarly, we join AQ. This intersecting point is G. G is the centroid. Similarly, we join another line. This point is centroid G. Now we get a centroid of the obtuse angle triangle ABC. Thank you.